வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி பால் கொழுக்கட்டைங்க. இந்த ரெசிபி பிடிக்காதவங்க கூட நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா யாருமே பால் கொழுக்கட்டையை வேண்டாம் பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு, சாதாரண பால், தேங்காய் பால், தேங்காய் பூ, சர்க்கரை, உப்பு, ஏலக்காய் பொடி. இப்போ பால் கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கால் கப் அளவு தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. 1 கப் மாவுக்கு 1/4 கப் தேங்காய் பூ சேர்த்துனா போதும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஒரு சிட்டிகை போட்டால் போதும். சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 1 கப் அளவு தண்ணி கொதிக்க வச்சு, தண்ணி நல்லா கொதிச்ச பிறகுங்க மாவு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம மாவுல சேர்த்திடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சேர்த்திடலாங்க, பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும், இது சரியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இப்போ கொழுக்கட்டையை நம்ம பாலில் கொதிக்க விடலாங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 2 கப் அளவு சாதாரண பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. பால் நல்லா கொதிக்கட்டும். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ மாவு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாங்க. பெரிய உருண்டையாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள பாலில் போடுறப்ப மாவு மாவாக இருக்கும், சரியாக வேகாது. இந்த மாதிரி சின்ன உருண்டையை பிடிச்சு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 1 கப் அரிசி மாவுக்கு 30 உருண்டை கிடச்சிருக்குது பாருங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா இந்த மாவு அதிகமாக சேர்த்திக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருச்சு, சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. ஒவ்வொரு கொழுக்கட்டையாக போட்டு பாலில் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. அப்போதான் நல்லா கொழுக்கட்டை நல்லா வெந்தெடுக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். கொழுக்கட்டை நல்லா ஊறி பால்லையும் இந்த சர்க்கரையில் ஊறுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா ரெடியாக இருக்கும். முந்திரி கொஞ்சமாக நெய்யில் வறுத்து போட்டுக்கலாங்க. முந்திரி உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கங்க, இல்லாட்டி இது ஆப்ஷனல் தான். 5 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கலாம், இது நல்லா வாசனையாக இருக்கும். இறக்குற டைமில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. 1 கப் தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் நிறையா சேர்த்துனா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். தேங்காய் பால் ஊற்றின பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதுங்க. அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம இன்னைக்கு இந்த ஸ்வீட்டான ரெசிபி ஸ்வீட்டாக செஞ்சுட்டோம். நம்ம செஞ்ச கொழுக்கட்டை சூப்பரான டேஸ்ட்டில் கிடச்சிருக்குங்க. நீங்களும் இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் For ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள குட்டியாக அழகாக ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ரெசிபி எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.